ஜெர்மனியின் ஃபிஸ்பாஷ்வில் உள்ள ஒரு குடும்பத்தினர் ஒரு தேவாலயத்தால் நடத்தப்படும் சிறுவர் பாடசாலை மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். தங்கள் இளம் மகன் குறித்த பாடசாலையில் நீக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். முறையான காரணம் ஏதுமின்றி தங்களது குழந்தை நீக்கப்பட்டதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர். மேலும் இதனால் குடும்பத்தினர் மன அழுத்தத்திற்கு ஆளானதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுவன் கடந்த 2023ஆம் ஆண்டு தனது 4வது வயதில் அந்த பாடசாலையில் சேர்ந்துள்ளார். சில மாதங்களுக்கு பிறகு குழந்தைக்கு கூடுதல் உதவி தேவை என கூறி சிறப்பு ஆதரவு இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்குமாறு ஆசிரியர் பெற்றோர்களிடம் கூறினர். இது பெற்றோருக்கு மிகவும் கடினமாக இருந்ததோடு அது தேவையற்றது எனவும் அவர்கள் கருதினர். எனினும் உறுதிப்படுத்தலுக்காக அவர்கள் தங்களது மகனை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றனர். இதன்போது குழந்தை சாதாரணமாக வளர்ந்து வருவதாகவும் அவருக்கு சிறப்பு ஆதரவு தேவையில்லை என்றும் மருத்துவர்கள் கூறினர். இருப்பினும் பாடசாலை ஊழியர்கள் சிறுவனை ஒரு பிரச்சினைக்குரிய குழந்தை போலவே நடத்தி வந்துள்ளனர். தங்களது குழந்தைக்கு ஆதரவு தேவை என முத்திரை குத்துவதன் மூலம் பாடசாலை கூடுதல் நிதியை பெற முயன்றிருக்கலாம் என்று பெற்றோர்கள் கருதுகின்றனர். இதனை அடுத்து பாடசாலை நிர்வாகம் சிறுவனை அங்கிருந்து நீக்கியுள்ளது. இதனை அடுத்து அவர்கள் தொலை தூரத்தில் உள்ள மற்றொரு பாடசாலையில் சிறுவனையை சேர்க்க வேண்டி ஏற்பட்டதால் அவர்களுக்கு பயண செலவு அதிகரித்தது. இதனால் பெற்றோர் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். இதனால் நீதிமன்றத்தை நாடிய அவர்கள் 13,500 யூரோக்களை இழப்பீடாக கோரினர். இந்நிலையில் இறுதி தீர்ப்பு விரைவில் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.